ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஈட் வெல் பி வெல் சேனல். நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக இருங்கள். இன்றைக்கி நண்டு கிரேவி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நண்டில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கொலஸ்ட்ராலும் ரொம்பவே கம்மிங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகணும். இன்றைக்கி நான் கேரளா ஸ்டைலில் குடமிளகா சேர்த்து நண்டு கிரேவி செய்ய போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நண்டு குடமிளகா கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். மிளகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஒரு முழு கேப்சிகமை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நண்டை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நண்டு கழுவுன உடனே சீக்கிரம் செஞ்சிடணுங்க. இல்லாட்டி நண்டில் இருக்க சதைப்பகுதி கரைஞ்சிடும். நண்டை நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்ப்போம். நண்டு சீக்கிரம் குக் ஆகிடும். வேற கிரேவி செய்கிற வரைக்கும் கரையாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நண்டு கரையாமல் இருக்கிறதுக்காக சோள மாவு போட்டு பெரட்டி வச்சிட்டிங்கன்னா நண்டு கரையாமல் இருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சு சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இந்த டைமில் கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகி நல்லா குக்காகி வரணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா நல்லா குக்காகி வரணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 3 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு இவ்வளோ வாட்டர் ஊற்றிருக்கேன்னு பயப்பட வேணாம். நல்லா கொதிச்சு சுண்டி வரும்.
நல்லா கேப்சிகம்லாம் வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த டைமில் நண்டு சேர்த்துக்கோங்க. நண்டு சேர்த்துட்டு பொறுமையாக கிளறி விடுங்க. மசாலாவோட நண்டு நல்லா பெரட்டணும். நான் முன்ன சொன்ன மாதிரியே நண்டு வந்து சீக்கிரம் குக் ஆகிடுங்க. கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ணதான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி நண்டு கிரேவி வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ 10 மினிட்ஸில் மசாலா நல்லா சுண்டி நண்டு நல்லா குக் ஆகி வந்துருச்சு. நண்டு சாப்பிட்டிங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் வந்து உருவாக தேவையான விட்டமின் B12 வந்து அதிகமாக கிடைக்கும். பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறவங்க நண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ரத்த சோகை உள்ளவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து நண்டு எடுத்துக்கணும். ஹேரு, நெயிலு, ஸ்கின்னுக்கெலாம் நண்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க நண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நண்டில் இருக்க ஜிங்க் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனால் நமக்கு பிம்பிள்ஸ் வரவே வராது. மெயின் பெனிஃபிட்ஸ் என்னங்க, கோல்டுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. கோல்டு பிடிச்சிருக்கிறவங்க நண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு எல்லாம் 1 டேயில் சரியாகிடும். ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியான நண்டு கேப்சிகம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.